சாமி சரணம். பிள்ளைங்க நம்மளும் பிள்ளைங்களா இருந்து தான் வந்தோம். இப்போ அம்மா அப்பாவும் ஆயிட்டோம், தாத்தா பாட்டியும் ஆயிட்டோம், ஆண்டி அங்கிளா ஆயிட்டோம். அவங்க யோசிக்கிறது என்னன்னா, அந்த காலத்தில் நம்ம யோசிச்சு இல்லை, நான் யோசிச்சது இல்லை அந்த மாதிரி. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, பிள்ளைங்க நம்ம அப்பா அம்மா நம்மளை படிக்க வைக்கிறது அவங்கள பார்த்துக்கணும், வயசான காலத்தில் பார்த்துக்கணும், நம்ம அவங்களுக்கு கடைசி வரைக்கும் சாப்பாடு கொடுக்கணும், நல்லா வாங்கி கொடுக்கணும், நல்லா பார்த்துக்கணும். இதுக்கு தான் அவங்க நம்மளை வளர்க்குறாங்க, நம்மளை படிக்க வைக்கிறாங்கன்ற ஒரு மூடத்தனமான முட்டாள்தனமான நம்பிக்கையோட சில பிள்ளைங்க இருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு அப்பா அம்மா கிடைச்சது வந்துட்டு உங்க பாக்கியம், நம்ம பாக்கியம். இப்போ உயிரோட இருக்காங்களா, அதோட பாக்கியம். இது வந்துட்டு கடவுளோட பிளெஸிங்ஸ். இதெல்லாம் நம்மளுக்கு இன்னும் அப்பா அம்மா இருக்காங்கன்னா, எனக்கு 2 பேருமே இல்லை, ஒரு பிளெஸிங்ஸ் இருந்தாங்கன்னா, ஸோ அவங்கள நீங்க எப்படி பார்த்துக்கணும்? வேலைக்காரன் வேலைக்காரி மாதிரியா, நீங்க வச்ச ஆளு மாதிரியா, சொல்றதெல்லாம் செய்யற மாதிரி, செய்யறது பிஏ மாதிரியா? அவங்களுக்கு வயசாச்சுன்னா நீங்க குழந்தை மாதிரி பார்த்துக்கணுங்க, குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். அவங்க வயசாவா மறுபடியும் குழந்தையா ஆவருவாங்க. உங்களுக்குன்னு ஒரு பிள்ளை இருக்கும்ல, உங்க பிள்ளைய நீங்க எப்படி பார்ப்பீங்க? அந்த மாதிரி தான் அவங்களையும் பார்க்கணும். வயசான காலத்துல நம்மளோட அவங்களுக்கு வந்து நம்மளோட அட்டென்ஷன் ரொம்ப தேவை. அதுதான் எதிர்பார்ப்பாங்க. எனக்கு புது காடி வாங்கி கொடு, எனக்கு மாசம் ஒரு சட்டை வாங்கி கொடு, எனக்கு பட்டு புடவை வாங்கி கொடு, எனக்கு நகை வாங்கி கொடுன்னு கேட்க மாட்டாங்க. அவன் சம்பாதிக்கிறது அவனுக்கு போதுமா, பிள்ளைங்க இருக்கே, ஒய்ஃப் இருக்கே, பத்துமா, அவன் வீடு காசு கட்டணும், காடி காசு கட்டணும்னு யோசிப்பாங்களே தவிர எனக்கு என்ன கொடுக்க போறான்னு யோசிக்கவே மாட்டாங்க. ஐயா நீ பார்த்து செய்யா, உனக்கு இருக்கிற செலவு தான் இருக்கு, அதெல்லாம் பாரியா. ஒரு பிள்ளை வந்து சொல்லுது, 60ஆம் கல்யாணம் செய்யணும் பாருன்ட்டு. அப்பா அம்மா செய் கிராண்டா செய்ய, அந்த ஹோட்டல் செய், இந்த ஹோட்டல் செய்ய நான் சொல்லுவாங்க. தப்புங்க, அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. என்னத்துக்குப்பா அதெல்லாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்பயும் நீங்க செய்ய ஆசைப்பட்டீங்களா, ஆடம்பரமா செய்யவே விட மாட்டாங்க. ஐயோ என்னத்துக்கு இதெல்லாம் செய்யற, என்னத்துக்கு ஹால் புக் பண்ற, சும்மா வீட்டிலே 4 பேரை கூப்பிட்டு செய்ய வேண்டியதானே, எவ்வளோ சிம்பிளா செய்ய முடியுமோ அவ்வளோ சிம்பிளா செய்யன்னு தான் சொல்லுவாங்களே தவிர ஆடம்பரமா செய்யி, எனக்கு அந்த ஜோடித்த காடி வேணும், வீடெல்லாம் டென்ட் போட்டு லைட்ஸ் எல்லாம் போட்டு வேணும்னு ஒரு காலமும் கேட்க மாட்டாங்க. அதுதாங்க பெத்தவங்க. அவங்களுக்கு கடைசி காலத்துல நீங்க என்னங்க செய்ய போறீங்க? சாப்பாடு, அன்னைக்கு ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு உருண்டை, ஒரே ஒரு உருண்டை சாப்பாடு, மாத்திக்க துணி, அன்பா 4 வார்த்தை, அவ்வளவுதாங்க கேட்க போறாங்க. அதை விட்டுப்புட்டு ஹோம்ஸ்ல விட்டுப்புட்டு வீட்டுக்கு பேரு அன்னை இல்லம், தெய்வ இல்லம். என்ன ஏன் இந்த நடிப்பு? கஷ்டப்பட்டு பார்க்கணுங்க. அவங்க நம்மள கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களே, பிறந்ததுல இருந்துங்க, கை குழந்தைல இருந்துங்க. உங்களுக்கு கொசு கடிக்காம, ஈ கடிக்காம, கீழே விழுந்தா நீ அழுந்தா அம்மா அப்பா அழுவாங்க, உனக்கு ஊசி போட்டா அவங்களுக்கு வலிக்கும். அப்படி வளர்த்தாங்குங்க நம்மள. நம்ம என்னங்க செய்யறோம்? பார்க்க முடியல, எனக்கு பிள்ளை குட்டியெல்லாம் இருக்கு, என்னால பார்க்க முடியல. அவங்களுக்கும் இருந்துச்சுங்களா? இங்க ஒரே அம்மா 10 பிள்ளைங்களை வளர்க்குறாங்க. 10 பிள்ளைங்க ஒரு அம்மாவுக்கு சாப்பாடு போட முடியல, வச்சு இது பண்ண முடியல வீட்டில். ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள், சரி 6 மாசத்துக்கு ஒரு ஆளுன்னா கூட ஒரு ரவுண்ட் அப்படியே போயிட்டு வரும். எவ்வளோ நாளுங்க நீங்க பார்க்க போறீங்க அவங்கள? உங்களுக்கு 100 வயசு ஆகிற வரைக்குமா? ஞாபகத்தில் வச்சுக்குங்க, நம்ம குழந்தையா இருந்திருக்கோம், நம்ம அம்மாவா இருக்கோம், நம்ம தாத்தா பாட்டியா இருக்கோம், அங்கிள் ஆண்டியா இருக்கோம். அதே தான் அவங்களும், அதே தான் நீங்களும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. நீங்க இப்படியே இருக்க போறதில்லை. உங்களுக்கும் வயசாகும், கல்யாணம் ஆகும், பிள்ளை பிறக்கும், அவங்களுக்கும் கல்யாணம் ஆகும், அவங்களும் பெருசாவாங்க, அவங்களுக்கும் குழந்தை பிறக்கும், குடும்பம் வரும். அவங்க இப்படி செஞ்சா அந்த வலி எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பார்த்தாலே போதும். உங்க அம்மா அப்பாவை நீங்க ஹோம்ஸ்ல போய் விட மாட்டீங்க. வீட்டுக்கு உங்க அம்மா அப்பா பேர் வச்சு மிஸ்டர் மிஸ்ஸஸ் இல்லம்னு வைப்பீங்களே தவிர
அன்னை இல்லம்னு சொல்லிட்டு அங்கே ஹோம்ஸில் போய் நீங்கள் விட மாட்டீங்க. இது நான் அந்த இடையில நான் ஒரு ஹோம்ஸுக்கு போனேன். இது ஒரு ஆதங்கம் தான். இது அத்தனை பிள்ளைங்க அந்த அம்மாக்கு ஒரு பிள்ளை பார்க்க முடியாது நினைச்சு. ஏங்க அப்படி இருக்கீங்க? கஷ்டமா இருக்குதுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா அப்பாங்க எதிர்பார்க்கறது பிள்ளைங்களோட அன்பும் அவங்க நல்லா இருக்கணுமே தவிர வேற ஒண்ணுமே இருக்காது. சாமி சரணம்.